இந்த நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து சில விசாரணையெல்லாம் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த தெருநாய்கள் விஷயத்தில் வந்து இந்தியா டுடே நியூஸ் போட்டால் தானாக முன்வந்து பொதுநல வழக்காக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு அதுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்குது. எனக்கு நீதிமன்றத்திட்டையும் கேட்கணும், சில நீதி அரசர்கள்ட்டையும் கேட்கணும், மற்றும் இந்த வழக்கறிஞர் இருக்காங்கள்ல அவங்கள்ட்டையுமே கேட்கணும். அதுவும் முக்கியமாக இந்த மனித உரிமைகள் ஆணையத்திட்ட கேட்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த குற்றவாளிகளுக்கு வந்து வேகமாக சப்போர்ட் பண்ணுது இந்த அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்றம், காவல்துறை மற்றும் எக்ஸட்ரா நிறைய சலுகை இருக்குது. அதாவது குற்றம் பண்ணவனுக்கே அவ்வளோ சலுகை இருக்குது. ஆனால் குற்றமே பண்ணாதவங்க, ஒரு திருநாயாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரோட்டோரமாக தூங்குறவங்க இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடு கையை குச்சி வச்சு நடுவில் கயிறு கட்டி சின்ன குழந்தை ஏறி ஆடும், அந்த மாதிரி விஷயம். அப்புறம் வந்து சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்டு அது மூலிமா வர காசை வச்சு குழப்பம் நடத்துகிறவங்க, அப்புறம் ரோட்டில் வந்து குழந்தைய வச்சு யாசகம் கேட்குறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இறக்கம் வராதா? இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எதுவும் சொல்லலையா? நீ உடனே சொல்லுவீங்க நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கு, அவங்க வேணுக்குமுனே போய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எப்பா, குற்றம் பண்ண அவனுக்கே நீ அவ்வளோ சலுகை தர்ற, 3 நேரம் சோறு போடுற, ஃபேனு, மருத்துவ வசதி, இலவச சட்ட ஆலோசனை, இவ்வளோ சலுகை இருக்குது. ஆனால் இந்த அப்பாவி மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறதே ஒரு யுகமே போன மாதிரி இருக்கும்ல. ஏன்னா ஒரு வேளை சாப்பாடுக்கு நானும் கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் கேட்குறேன், இந்த அரசாங்கங்கள் ஏன் இதெல்லாம் ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு இதெல்லாம் விசாரித்து அதென்ன குற்றம் பண்ணவனுக்கு அவ்வளோ சலுகை இருக்குது, ஆனால் ஏழைகளாக இருக்கவங்களுக்கும் பாமர மக்களுக்கும் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கிறது இல்லையே? இதற்கான ஒரு சிறப்பு திட்டமாக கொண்டு வாங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு உத்தரவு போட மாட்டேறீங்க. அதான் தமிழ்லேயே வச்சேன், குற்றவாளிகள் நல்லா சொகுசாக இருக்காங்க, நல்லவன் தெருவோரமாக தூங்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப நாளாகவே இது ஒரு டவுட்டு, என்னடா அவன் குற்றவாளி மட்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானே, நம்மளாம் என்னடா நல்லது தானே பண்ணியிருக்கோம், சின்ன குற்றம் பண்ணால் கூட மனசு கொஞ்சம் உறுத்தம், என்னடா இது நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு. அவனுங்க நல்லா ஜாலியாக தான் இருக்கிறானுங்க, பாவம். நான் சொன்ன அந்த இவங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம்னு நினைக்கிறேன். எனக்குமே ஒரு காலத்தில் வேலை கிடைக்காதப்ப பேசாமல் என்னாச்சும் குற்றம் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துருவோம், 3 நேரம் சாப்பாடுனாச்சும் தருவாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு அது மிகப்பெரிய தப்பு, அதுக்கு பிச்சை கூட எடுத்துகிட்டு போயிடலாம். எவனையாவது துன்புறுத்தி 3 வேளை சோறு திங்கத்தான் வேணும்னா அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாதுடா அப்படின்ட்டு ஒரு எண்ணம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து சில பேர் வந்து ஒரே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான். என்னன்னா, இந்த திவாகர்னு சொல்லிட்டு எவனையோ ஒருத்தர் அடையாளம் காட்டி அவன் மாதிரி அவன் கூட அவனையோட, அதாவது அவனை விட நான் வந்து மொக்க போடுறேன்னா, எனக்கு வந்து தோன்றதை பேசுகிறேன்டா, நான் வந்து நீ வந்து என் வீடியோவை பாருங்கலாம் சொல்லவே இல்லை. இது என்னுடைய கருத்து, என்னுடைய ஆசை மற்றும் பேசணுங்கிற ஒரு ஏக்கம். இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எவனும் பேச மாட்டானுங்க. இது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசைங்கிறத விட அது என்னது ஒரு வேகமாக அல்லது என்னன்னு அந்த வார்த்தை சரியாக உச்சரிக்க தெரியல எனக்கு. அதுதான், இதை நான் பண்ணிடணும்னு நினச்சா அதை பண்ணிடுவேன். நான் நீ எனக்கு மொக்க போடுற, அறுக்கிற, அதெல்லாம் கண்டுக்காத நண்பா. உனக்கு பிடிச்சா வீடியோ பாரு, பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இரு. இது என்னோடய ஆசை. நான் என்னோடய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு நான் போட்டிருக்கேன், உனக்கு நல்லா இருந்தால் கேளு. இந்த நான் சொல்கிற கருத்துக்கு நீ உடன்படுறதா இருந்தால் ஒரு லைக் போடு, இல்லைன்னா உன்னோட கருத்து நீ அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த திவாகர் மாதிரி பண்ணுறடா, இல்லை வேறு ஏதாச்சும் வேறு ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணியிருக்கலாம், நான் கூட முட்டாள்தனமாக பேசுகிற மாதிரி கூட உனக்கு இருக்கலாம். நீ என்ன கெட்ட வார்த்தை பயன்படுத்தாமல் நீ என்ன கமெண்ட் போட்டு என்னை கழுவி ஊற்றினாலும் பிரச்சனையே இல்லை நண்பா. இது என்னோடய ஆசை நண்பா, நான் பேசணும், அரசியல் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் நண்பா. நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் இதுதான் நான் பண்ண போகிறேன். சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், ரிஜெக்ட் பண்ணுறவங்க ரிஜெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.